விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அபிநயா என்பவர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் ஏற்கனவே திமுக அதனுடைய வேட்பாளரை அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாமக தரப்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது பாஜகவுடன் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது பாமக. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இந்த வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மருத்துவர் அபிநயா களம் காண்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நேராக சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளங்கலை சித்த மருத்துவரான அபிநயா விக்கிரவாண்டி தொகுதியுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய இவருக்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாங்கிய நாம் தமிழர் கட்சி தற்போது அதே சின்னத்தில் மைக் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கும் என்று தற்போதைய வேட்பாளர் அறிவிப்பு உணர்த்துகிறது. ஏற்கனவே திமுக வேட்பாளராக அறிவித்த நிலையில் தற்போது அதிமுகவும் பாமகவும் வேட்பாளரை அறிவிக்க வேண்டியிருக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி தற்போது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தொடர்பான கள தகவலை கொடுத்திருக்கிறவர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.